வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஸ் பிரியாணி சேனலில் கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள், இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1 டீஸ்பூன், நீங்கள் தோல் நீக்கின உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கருப்பு எள் 1/2 டீஸ்பூன், வரமிளகா 5 எடுத்திருக்கிறேன். இது காஷ்மீரி வரமிளகாங்கிறதுனால நான் 5 எடுத்திருக்கேன். இதே நீங்கள் நீல மிளகாயோ குண்டு மிளகாயோ எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இந்த ஃப்ரைங் பேனில் நம்ம இந்த கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஜீரகத்தையும் சேர்க்கலாம். ஏன்னா ஜீரகம் சீக்கிரமாக பொரிஞ்சிரும், அதனால் நம்ம கொஞ்சம் கடைசியாக சேர்த்து வறுத்தா நல்லாயிருக்கும். இந்த ஜீரகம் நல்லா பொரியுது. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இதில் அடுத்தது இந்த எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு சீக்கிரமாக வறுப்பட்டுரும், அதனால தான் அதை தனியாக வறுக்கிறேன். பாருங்கள், அது போட்ட உடனே நல்லா பொரியுது. இதையும் நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இதை நம்ம இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கடாயில் நான் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரியுது. இதில் இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. குறைந்த அளவு தீயில இதை நம்ம திறந்து வச்சே வேக வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இந்த மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடுறேன். இது ஒரு 7 நிமிஷம் நல்லா அந்த குறைவான தீயில நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அடுத்தது இந்த மசாலா பொடியை சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச இந்த மசாலாலேருந்து நான் இவ்வளோத்தையும் சேர்க்க போகிறதில்ல. இதுலேருந்து நம்ம எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பொடி சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்குது. இதை ஒரு 2 நிமிஷம் குறைவான தீயில இந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்குற வரைக்கும் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி கத்திரிக்காய் நல்லா வறுபட்டுருக்கு. நம்ம இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண கத்திரிக்காய் வறுவல் இங்கே தயாராக இருக்குது. இது நான் இன்றைக்கி சிம்பிளாக கர்ட் ரைஸ் கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.